வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். எதுக்குன்னா நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி லக்ஷ்மி பொட்டிக் தான் நாங்கள் போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து என்னோட இன்ஸ்டா ஃபீடு ஃபுல்லாக இந்த லக்ஷ்மி பொட்டிக் தான் வந்துட்டு இருக்காங்களா, அப்படி என்னதான் அவங்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேமு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சைடில் பார்த்தா வேற லெவலு பெரிய ஆண்டர்ப்ரனர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி அவங்க என்னதான் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போவில் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் பாண்டி கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, இஃப் இட்ஸ் ரியலி வர்த் இட் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து வென்யூவை வந்து ரீச் பண்ணோம். உள்ளே போகும்போதே நல்ல பெரிய ஒரு கன்வென்ஷன் ஹால் தான் எடுத்திருந்தாங்க. நல்லா கிராண்டாக இருந்துச்சு. வெளியில் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சா, நான் அதை பார்த்துட்டு ஃப்ரீயாக ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்பு வாங்கிட்டு உள்ளே போனால் அது எல்லாமே வந்து விற்கிறதுக்காக வச்சிருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எல்லா சாரீஸும் அவங்க வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. டெஃபினட்டாக நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சாரீ நாலேஜ் இல்லாததுனால நான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தோம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா சாரியுமே வந்து பார்க்க நல்லா பிரைட் கலர்ஸ்ல வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நல்லா சவுத் இந்தியன் பீப்புளுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த கலர்ஸ் வந்து அவங்க கொடுத்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஆப்பே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சாரியுமே அட்லீஸ்ட் 2500 2000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இதில் நான் பார்த்த சில சாரீஸே வந்து நான் போத்தீஸ் சென்னை சில்க்ஸ்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன் இதே டிசைன். ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு 2000க்கு விற்கிறாங்கன்னா நான் வந்து கடையில் வந்து ஒரு 1700 800 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 300 ஏற்றி தான் இவங்க வந்து விற்கிறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட்லேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருந்துச்சா, தொட்டு பார்த்தா எல்லாம் சொர சொரன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. கட்டினா அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. மேபி அவங்க வந்து நல்லா ஃபேராக இருக்கிறதுனால அவங்களுக்கு எது கட்டினாலும் நல்லா இருக்கும் போல இருக்கு. அதனால அந்த மாதிரி கலர்ஸ்லேயே அழகாக சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் 1000 ரேஞ்சில் 1000க்கு கீழே இருக்க ரேஞ்சில் சாரி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். அந்த கஷ்டத்துலேயே நான் வந்து ஒரு சில சாஃப்டான சாரீஸ் வந்து பார்த்தேன். ஆனால் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு சாரி மட்டும் 1600. ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பின்னாடி காட்டுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாலை முடிச்சு உள்ள போனதுமே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜ் மேலேயும் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன் தான். 17,000 18 19 20,000 வரைக்கும் அவங்க வச்சிருந்தாங்க. பக்கத்துலயே வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான இந்த ஜோதிகா கலெக்ஷன் சாரின்னு ஒன்று வச்சு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாங்களா, அதையும் பார்த்தோம். ஆனால் அதை தொட்டு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அது வந்து ஈஸியா வந்து நம்மளால சாரி கட்டவே முடியாது. அவ்வளோ ஹைப் பண்ணதுக்கு இந்த சாரியில எனக்கு வந்து எதுவுமே பெருசா தெரியல. அப்படியே ஜுவல்லரி கலெக்ஷன் போயிட்டேன். நிஜமா சொல்லணும்னா அவங்க சாரி கலெக்ஷனை விட அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு யானைக்குட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு பார்க்கவே. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 and something. ஓகேவா, இவ்வளோ ரேட் கொடுத்தலாம் நான் வந்து ஒரு ஃபேக் ஜுவல்லரி வாங்க மாட்டேன். சவுகார்பேட் போனோம்னா இதே கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சுக்கே கிடைக்குமா. ஸோ சும்மா போட்டு மட்டும் பார்த்தேன். அப்படியே முடிச்சுட்டு மற்ற சில ஸ்டால்ஸும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் போய் எல்லா சாரீஸும் பார்த்துட்டு ஃபைனலாக நான் வந்து ஒரு 2 சாரி எடுத்து வச்சிருந்தேன். ஓகேவா, அதையுமே நான் வந்து ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுத்து என்னோட பேக்ல போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விரிச்சு பார்த்தா நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு சாரியில வந்து நிறைய டேமேஜஸ் இருந்துச்சு. அது என்ன டேமேஜ்னு எனக்கு சொல்ல தெரியல. கம்மா இல்ல அவங்க ஏதாவது எடுக்கும் போது அதுல வந்து டேமேஜ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அது வந்து சுத்தமா செட்டே ஆகலன்னு சொல்லிட்டு அதை நான் தூக்கி போட்டேன். இன்னொரு சாரி செக் பண்ணி பார்த்தா அது ஓகேவா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு சாரி மட்டும் சூஸ் பண்ணிட்டு அவங்களோட குர்த்தி கலெக்ஷனுக்கு நான் போயிட்டேன். ஐ திங்க் இங்க இருக்கிறதுலே அஃபோர்டபிள்னா அந்த குர்த்தி கலெக்ஷன் மட்டும் தான். எல்லாமே வந்து 399 அந்த ரேஞ்சில் மட்டும் தான் இருந்துச்சு. பட் டிசைன்ஸ் நிறைய இல்ல, சேம் டிசைனா இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு. அது மட்டும் தான். அதுக்கப்புறம் பாண்டி கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. அதுலயுமே பெருசா நான் எதுவும் பார்க்கல. அதனால முடிச்சுட்டு வெளியில பார்த்தா ஒரு கூட்டமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னடா சாரி வாங்கிட்டு பில் பண்ணாம எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்த்தா அந்த லேடியை பார்க்கறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கலி இவங்க வந்து சாரி வாங்க இங்க யாருமே அதிகமா வரல, அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க போல. சரி, நாங்களும் வெயிட் பண்ணோம். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நாங்க போய் பில் பண்ணிட்டோம். பில் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அதை வந்து இந்த வீடியோவில் நான் கண்டிப்பா சொல்றேன். ஹே கைஸ், நேற்று தான் நான் வந்து பாண்டியில் நடந்த லக்ஷ்மி பொட்டிக்கோட எக்ஸிபிஷன் வந்து நான் போயிருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போகிறது. அண்ட் நான் போனதே வந்து லஞ்சுக்கு அப்புறம் தான், ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி. ஆக்சுவலி நான் வாங்கின ஐட்டத்தை வந்து நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக அவங்களோட பிராண்டு எல்லாம் ப்ரமோஷன் அந்த ஐடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின சாரீ. ஓகேவா, தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999. ஓகே, ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். அண்ட் தென் ஸோ மேலே மட்டும் ஒரு மாதிரி ஷைன் ஆகுற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு தெரியல. பார்க்கும்போது நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து சாஃப்ட் அண்ட் செமி சில்க் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் எனக்கு ஆக்சுவல் மெட்டீரியல் எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோவா சாரியை பற்றியும் தெரியாது. அதனால் எனக்கு இந்த மெட்டீரியல் பற்றி அந்தளவுக்கு தெரியல. இங்கே நான் போனதில் நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, உள்ளே போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பேஜை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ
அவங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஓகே 10% டிஸ்கவுண்ட்டா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே நான் போனேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து 2 ஐட்டம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு தெரியாமல் நான் சும்மா பேக்லேயே போட்டு ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலெல்லாம் வச்சு பார்த்தேன். அப்போலாம் எனக்கு எந்த இஷ்யூவுமே தெரியும். இது இல்லாமல் இன்னொரு சாரி ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்லாம் போட்டு பார்த்தா எனக்கு பெருசாக தெரியல. எல்லா சாரியுமே நான் வந்து மேலே வச்சு பார்த்தேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அது ஒரு மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேக்லேயே போட்டேன். அப்பயுமே நான் லாஸ்ட்டாக வந்து சரி இது 2மே எடுக்க வேணாம், ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ தான் நான் வந்து அந்த இன்னொரு சாரி சொன்னேன்ல, அதோட இமேஜும் நான் காட்டுறேன். அதில் வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக டாட்ஸாக, அது என்ன சொல்லுன்னு தெரியல, ஒரு மாதிரி கம் மாதிரி ஏதோ ஒரு டேமேஜ் அதில் இருந்துச்சு. எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நூலாகவும் வந்துச்சு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்கும்போது கூட எனக்கு தெரியல. ஒரு 2-3 வாட்டி ப்ராப்பராக அந்த சாரியை செக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த டேமேஜஸ்லாம் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரே பயமாயிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாரியுமே செக் பண்ணேன். வீட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு நூல் மாதிரி வருது, இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஓகே, ஏன்னு தெரியல, அதனால் இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வியர்ட் திங் மட்டும் தான் இருந்துச்சு. அதர்வைஸ் இதில் வந்து சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கடைக்கு போனோன்னா, அதுவும் ஒரு சாரீ கடைக்கு போனோன்னா, நான் வந்து சென்னையில் போன கடையில் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸோ இல்லை போத்தீஸோ ஏதோ ஒரு கடைக்கு நம்ம போகிறோன்னா எப்படி நான் சாரீ பார்ப்பாங்க, ஒரு ஹேங்கரில் மாட்டி வச்சுருப்பாங்க, அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இந்த லோ ரேஞ்செல்லாம் வந்து ஹேங்கரில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு 5000, ஒரு 6000, 17,000 வரைக்கும்லாம் அவங்க சாரீ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஷெல்ஃபில் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேவா. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பார்த்தா அந்த சாரீ ஹேங்கர்லலாம் இருக்கும்ல, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஒரு ஃபீலே தெரியல. ஸோ யூஸ்வலாக ஸ்டீம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. நிறைய பேர் வராங்க, நிறைய கூட்டம் வருது, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அந்த ஸ்டாரியை வந்து கொஞ்சமாவது அந்த என்ன சொல்ல மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வச்சுருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நிறைய சாரீ பார்த்தீங்கன்னா அப்படியே கச்ச கச்சன்னு அப்படியே எல்லாரும் பிடிச்சி இப்போ தொட்டு நம்ம பார்க்குறோம் இல்லை வச்சு பார்க்குறோன்னா அது ஒரு மாதிரி கசங்கும். கரெக்டாக. ஸோ அந்த கசங்குன அந்த ஒரு இதோடவே ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நார்மலாக எந்த கடையிலையும் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக. பட் இது வந்து பொட்டிக்கு, அதனால வந்து இது வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் வேவா இருக்கிற மாதிரியே காட்டணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஒரு கிளையண்ட்டாக நம்ம உள்ளே வரும்போது அது வந்து பார்க்க நல்லா இல்லை. எந்த ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணுறதா இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அது ஒன்று தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா அதனாலேயே எனக்கு வந்து நிறைய சாரீ எடுக்கவே பயமாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் பார்த்தீங்கன்னா மொடன்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மொடன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் வந்து சாரீ கட்டவே தெரியாது. ஆர் யாராவது எனக்கு ப்ளீட் பண்ணி கொடுத்தா கூட நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் வந்து நான் சாரீ வந்து கட்டுவேன். ஓகேவா. ஸோ என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அந்த மொடன்னு இருக்க சாரீ இல்லை ஒரு மாதிரி க்ரஷ் டைப்பில் இருக்க சாரீலாம் எடுத்தோன்னா நம்மளால கட்ட முடியாது ஆப்வியஸாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சாரீஸ் அவங்க வச்சிருக்கிறது வந்து அந்த மாதிரி அந்த ரஃப் அண்ட் டஃபாக இருக்க. ஸோ எனக்கு வந்து பிடிக்காததை நானே வந்து ஒமிட் பண்ணிட்டேன். இதுதான் அவங்க மிஸ்டேக் கிடையாது. ஸோ நான் அதை ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோயியாக இருக்கிறது, சாஃப்டாக ஃபீல் ஆகுறது. அண்ட் தென் சிங்கிள் ப்ளீட் விட்டாலும் ஈஸியாக இருக்கணும். அண்ட் மல்டிபிள் ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். பட்டு சாரீஸாக இருந்தாலும் சரி, நார்மல் சாரீஸாக இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னொரு ஹைலைட் என்ன, அங்கே சாரீ வாங்குறாங்கல்ல, அவங்க யாருமே வீட்டுக்கே போகல. நானும் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா சாரியை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க, உள்ளே ஏதாவது தரப்போகிறாங்களா அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நானுமே ஒரு கியூரியாசிட்டியில் உட்காந்துட்டு தான் இருந்தேன், என்ன தான் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்கள பார்க்குறதுக்கு தான் பல பேர் வந்திருக்காங்க சாரியை வாங்குறத விட. ஸோ இதுவுமே நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன் ஆஃப் தேர் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்க வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்களே, அதுவாக கூட இருக்கலாம். ஸோ நிறைய விளம்பரம் பண்ணி அவங்கள வந்து ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு அவங்க ஃபீல் பண்ண வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரல. நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த செலிப்ரிட்டி ஃபீல் வந்திருக்கும். செல்ஃபி எடுக்கலாம், பார்க்கலாம், ஹாய் சொல்லலாம் அப்படின்ற ஃபீலில் எல்லாரும் உட்காந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக லஞ்சுக்கு அப்புறம் அவங்க வந்து வரவே இல்லை. ஓகேவா. அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன், எப்போ இந்த மாதிரி உங்கள் ஓனர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா 1 ஹவரில் வந்துடுவாங்க, விச் இஸ் நான் போனது வந்து 2 o'clock. ஸோ ஒரு 3 o'clock போல் வந்துடுவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாங்க, காலையில் வருவாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுவாங்க. எப்போயாவது ஸ்டாக் இல்லைனா மட்டும் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த மானிட்டர் பண்ணுறதுலாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு கேமரா ரூம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேருந்து பண்ணுவாங்களோ என்னமோ. பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க போல இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது வந்து செல்ஃபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, அப்படி என்ன தான் அந்த க்ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானுமே வந்து ஒரு 3 o'clockலேருந்து ஒரு 1/2 hour to 45 minutes கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்.
அவங்க கூட வந்து வீடியோலலாம் இருப்பாங்களே ஒரு 2-3 பேர், அவங்கலாம் கூட வந்துட்டு போன மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் அவங்க வந்து வரல. இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் வந்து எனக்கு சொல்லணும். நான் வந்து லைட்டாக ஸ்கேம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே நான் போகும்போது 10% டிஸ்கவுண்ட்டு இவங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து எக்ஸைட் ஆகிட்டேன். பிகாஸ் டிஸ்கவுண்ட்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே எக்ஸைட் ஆகும், கரெக்டாக? அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சாரி எடுத்தேன். இதுலேயுமே நான் இன்னொரு சாரி டேமேஜ்னு சொன்னேன்ல, அது வந்து 1600. நான் கால்குலேட் பண்ணும்போது அது வந்து ஒரு 1400 சம்திங் வந்துச்சு. அண்ட் இது 999. இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 899 அந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால் நான் ஹாப்பி ஆகிட்டு தான் நான் எடுத்தேன். அங்கே கவுண்டருக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 10% எப்படி வரும்னா நம்மளுக்கு டைரக்ட் கேஷ்பேக் இல்லை ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. இந்த இதை வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டு இன்னொரு சாரி நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு அந்த 10% தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த அவங்க ஸ்டாஃபுக்கு ஒழுங்காக டீச் பண்ணலையா என்னன்னு எனக்கு புரியல. பிகாஸ் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படி மட்டும் தான் சொன்னாங்களே தவிர, இன்னொரு சாரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஒருத்தர் கூட சொல்லவே கிடையாது. அதனால் நான் வந்து ஏமாந்துட்டேன். ஓகே, நான் நல்லா தெளிவாக இருக்கணும். என்ன சொல்ல, சும்மா நம்ம வந்து எல்லாரும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு வந்து ஒரு வியூஸ் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு அவங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் நாங்கள் போனேன். ஓகேவா? பட் எனக்கே வந்து விபூதி அடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த கூப்பனையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கூப்பன் தான் பில்லிங் போடும்போது அவங்க வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு QR மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்க ஏதோ ஆப்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்களோட பிராண்டுக்கு. ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 10% வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, நான் ஏதோ ஒரு ஓவர் ஹைப் பண்ணுறதுனால ஒரு வாட்டி நான் வந்து வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கஸ்டமர். ஓகேவா? ஏன்னா வந்து இன்னொரு வாட்டி கொண்டு வரது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பிஸ்னஸ் வைஸ் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் அதை வந்து தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு புது விஷயம் கொண்டு வந்தாலும் சரி, உங்கள் எல்லா ஸ்டாஃபுக்குமே நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நோபடி இஸ் கன்ஃபியூஸ்ட் அட் த எண்ட். ஓகேவா? ஸோ வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ண, பில்லிங் வரைக்கும் போயிட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லி நம்ம தூக்கி போகிறது ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சரி 10% தானே, 100 தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நல்லா இல்லை. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு வந்து அது லாபமாக இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ இது ஒன்று தான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். பட் தென் எனக்கு வந்து நான் வாங்கின சாரியில் வந்து எனக்கு வந்து ஹாப்பி தான். எனக்கு வந்து சாரியில் வந்து நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை வச்சு நாங்கள் போயிட்டு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நிறைய பேர் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போயும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால், ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நேரில் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. போட்டு பார்த்து நம்மளுக்கு அது ஃபிட் ஆகுதா இல்லையா, மெட்டீரியல் எப்படி இருக்குது, குத்துதா இல்லை சாஃப்டாக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி வாங்குறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன். ஓகேவா? ஸோ சாரிக்கு வந்து சைஸே கிடையாது, கரெக்டாக நம்ம பல இயர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு திங், நிஜமாகவே நீங்கள் வந்து உங்களோட காசை போட்டு ஒரு நல்ல சாரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் போய் வாங்குங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பீப்புளாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, நேரில் போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கே வந்து ஆன்லைனில் வாங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இவங்களோட வீடியோஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, இவங்களோட பேரை வந்து யூடியூப்பில் போட்டாலும் சரி, எக்கச்சக்க நெகட்டிவ் ரிவ்யூஸு. அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க ஒரு பக்கம் நீங்கள் போடுங்க நெகட்டிவ் ரிவ்யூஸை போட்டு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகுங்க அப்படி இப்படின்னு போகிறாங்க. எனக்கே டவுட் ஆயிடுச்சு, இவங்க வந்து என்ன தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நேரில் போனதுனால எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆகலை. ஒரு 100 ரூபா ஏமாந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த பொருள் வாங்கினாலும் நேரில் போய் வாங்குங்க. உங்களுக்கு வந்து அது பெரிய அமௌண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நேரில் போய் வாங்குங்க. ப்ளஸ் இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி ரேஞ்சு ஒரு 600 to 1000 ருபீஸ்க்குள்ளே அப்படின்ற பார்க்குற சாரீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப ரேராக தான் நான் அந்த மாதிரி இப்போ ப்ரைஸஸில் பார்த்தேன். நான் பார்த்ததில் கூட ஒரே ஒரு 750 ருபீஸ்க்கு ஒரு சாரியும் ஒரு 800 ருபீஸ் சாரி மட்டும்தான். நான் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸில் நான் அந்த ஒரு சில ஐட்டம்ஸில் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் இருந்துச்சு. மிச்சம் எல்லா சாரீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவ் 1000 ருபீஸ், அபவ் 2000 ருபீஸ் தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஒரு 2500 2600 அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் தான். ப்ளஸ் சாரின்றது ரொம்ப நாள் வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் போடும்போது நீங்கள் நேரில் போய் வாங்குறது தான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். நான் சொன்ன ரிவ்யூஸில் உங்களுக்கு இது வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு வந்து வேற ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னாலும் அது என்ன ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும் தான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.